Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 174 unit 4 work energy power. So on the lesson la irukra kinetic energy அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். இது actually வீடியோ நம்பர் 6 ஓகேவா. ஸோ இதில் என்ன பார்க்குறேன்னா ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயே வந்து கைனெட்டிக் எனர்ஜினா என்னன்றதை பார்த்துருப்போம். இப்போ கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எனர்ஜி பொசஸ்னால் வைத்திருக்கும் ஓகேவா. பொசஸ்டு பை எ பாடி, அந்த பாடிக்கிட்ட அந்த எனர்ஜி இருக்கும் பை வர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷன். எதை பொறுத்து அப்படின்னா அதோட மோஷனை பொறுத்து. இப்போது இந்த ஏ அப்படிங்கிற ஒரு ஏங்கிற ஒரு இடம் இருக்குது, பிங்கிற ஒரு இடம் இருக்குது. இப்போ ஒரு பர்சன் வந்து இங்கேருந்து இங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மோஷனில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ மோஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதை நம்ம கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. எல்லா மூவிங் ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றது இருக்குது. அப்போது எ பாடி தட் இஸ் இன் மோஷன் ஹேஸ் எபிலிட்டி டு டூ ஒர்க். ஒரு பாடி வந்து மோஷனில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒர்க் பண்ணுற அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹாமர், ஒரு சுத்தியில் வந்து ஒரு ஆணி மேலே சும்மா வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகாது, அந்த இது வந்து உட்டுக்குள்ளே போகாது. அதுவே நீங்கள் வந்து ஒரு கைனெட்டிக் எனர்ஜி அதை ஃபாஸ்ட்டாக தட்டும்போது மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், அது வந்து உள்ளுக்குள்ளே போகும் கரெக்டாக. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் த பாடி கேன் பெர்ஃபார்ம் பிஃபோர் இட் கம்ஸ் டு ரெஸ்ட். இப்போ இந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் வரதுக்கு முன்னாடி அது வந்து எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. கைனெட்டிக் எனர்ஜின்னு அது எவ்வளோ வேலை பார்த்துருக்கு. Okay, kinetic energy is measured by the amount of work that the body can perform before it comes to work rest. அது ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அதால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. the amount of work done by the moving object depends both on the ஸோ அது வந்து எவ்வளோ ஒர்க்கை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா மாஸும் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டியும். இப்போது இது வந்து ரொம்ப வெயிட்டான சுத்தியாக இருந்ததுன்னா அந்த ஒர்க் டன் வந்து கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும் கரெக்டாக. ரொம்ப வெயிட்டான சுத்தியை வந்து அந்த ஆணி மேலே போடும்போது அது நல்லா உள்ளே போகும். வெயிட் கம்மியாக இருக்கிற சுற்றியை போடும்போது அது அவ்வளோவா இம்பாக்ட் இருக்காது. அதே மாதிரி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்தோன்னா அது வந்து உள்ளே போகும், ஃபாஸ்ட்டாக உள்ளே போகும். ரொம்ப ஸ்லோவாக அடித்தோன்னா அது வந்து அவ்வளோ இதுவாக உள்ளே போகாது. இப்போ த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா மாஸ் ஆஃப் த பாடியை பொறுத்த இருக்குது, மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டியும் பொறுத்து இருக்குது. எ பாடி விச் இஸ் நாட் இன் மோஷன் டஸ் நாட் ஹேவ். இப்போ ஒரு பாடி வந்து மோஷன் இல்லைன்னா அதுக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜி இல்லை. சும்மாவே இருந்ததுன்னா அதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் கைனெட்டிக் எனர்ஜி தியரம். ஒர்க்குக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் இந்த தியரம் ஓகேவா. இப்போ ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒர்க்கும் எனர்ஜியும் வந்து ஈக்குவலண்ட் ஓகேவா. திஸ் இஸ் ட்ரூ இன் த கேஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜிலையும் வந்து இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாடி அதோட மாஸ் வந்து எம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸான ஒரு ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் மேலே அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குது ஓகேவா. இப்போ நான் வந்து ஒர்க் டன் பண்ணுறேன் பை த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த சேம் டைரக்ஷன். இப்போ நான் இதுதான் அந்த பொருள் அப்படின்னா நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னா அந்த டைரக்ஷனில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஒர்க் டன் பை த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த சேம் டைரக்ஷன் ஓகேவா. அப்போ ஒர்க் டன்ங்கிறது என்னது, எஃப் இன்ட்டு எஸ். இவ்வளோ தூரம் தானே போயிருக்கு. நம்ம நார்மலாகவே ஒர்க் டனோட ஃபார்ம் என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. அப்போ ஃபோர்ஸ் வந்து இது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எஸ்ன்னு எடுத்திருக்காங்க. அப்போ எஃப் இன்ட்டு எஸ். இப்போ நார்மலாகவே நமக்கு நியூட்டன் செகண்ட் லா படி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்ம் என்னது, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவா. அப்போ ஓகே இதையும் வச்சுக்கலாம் ஓகே. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல எனக்கு என்ன தெரியும், ஒர்க் டன்லேருந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபோர்ஸுக்கு செகண்ட் லாலேருந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது செகண்ட் யூனிட்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்திருக்கும் சரியா. ஸோ அது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். அதிலிருந்து நம்ம அக்ஸலரேஷன் எடுக்க போகிறோம். அப்போ எனக்கு என்ன ஆகும், வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as அப்படின்றது வருமா. இந்த யூ ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ஏ மட்டும் இங்கே வச்சிங்கன்னா 2s வந்து கீழே வந்துடுமா. அப்போ ஏவை மட்டும் இங்கே வச்சிங்கன்னா வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2s அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இங்கே ஏவை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு இருக்குல்ல, அதில் இருக்கிற ஏல சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏக்கு பதிலாக இந்த வேல்யூ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2s அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்போ இது வந்து எனக்கு என்ன கிடச்சிருச்சு, ஃபோர்ஸ் கிடச்சிருச்சு. திருப்பி இந்த ஃபோர்ஸை கொண்டு போய் இங்கே இருக்கிற இதை ஒர்க் டனில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. இப்போ ஏன்னா நான் ஒர்க்குக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் தானே கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் ஒர்க் டனை தானே கண்டுபிடிக்கணும். அதனால தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லிட்டு அப்புறம் அக்ஸலரேஷனுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த அக்ஸலரேஷனை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறாங்க ஓகேவா. இப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு எஸ்ஸா. அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, இந்த வேல்யூ இன்ட்டு எஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு இன்ட்டு எஸ் அப்படிங்கிறது இப்படி வரும் ஓகேவா. இது கூட
அதாவது ஒர்க் டன் சொல்லும்போது இது வந்து எஃப் இன்டூ எஸ் அப்படின்னு வருமா. அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து உள்ள இந்த எம்மையும் சரி இந்த எஸ்ஸையும் சரி உள்ளே கொண்டு போகலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ வி ஸ்கொயர் இன்டூ எஸ் டிவைடட் பை 2s. அதே மாதிரி இதுக்கும் உள்ளே கொண்டு போகலாம், எம் இன்டூ யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2s இன்டூ எஸ். ஏன்னா இங்கே ஒரு எஸ் இருக்குல்ல, அதுவும் உள்ளே வந்துருச்சு. அப்போ எனக்கு இதுதான் இங்கே வந்திருக்கு, எம் இன்டூ வி ஸ்கொயர் இன்டூ எஸ் டிவைடட் பை 2s. இங்கே வந்து எம் இன்டூ u ஸ்கொயர் இன்டூ எஸ் டிவைடட் பை 2s அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல எஸ் கேன்சல், இந்த இடத்துலையும் எஸ் கேன்சல். அப்போ எனக்கு என்ன ஆகும், ஹாஃப் எம் வி ஸ்கொயர் மைனஸ் இங்கே இருக்கிற 1/2 இருக்குல்ல, அப்போ 1/2 எம் யூ ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ அப்போ எனக்கு ஒர்க் டன் என்ன வருது, ஹாஃப் எம் வி ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் எம் யூ ஸ்கொயர் அப்படின்னு வருது. இப்போது நமக்கு நார்மலாகவே கைனெட்டிக் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரியும், ஹாஃப் எம் வி ஸ்கொயர் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போமா. அப்போ அந்த கைனெட்டிக் எனர்ஜியில் வந்து அதோட மாஸ் வந்து எம், அதோட வெலாசிட்டி வந்து விஆ இருக்கும்போது அந்த கைனெட்டிக் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் வந்து இதுவாக இருக்கும். தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது ஹாஃப் எம் வி ஸ்கொயர். இப்போ கைனெட்டிக் எனர்ஜி வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ வந்து இது விங்கிறது நம்ம நார்மலாக நமக்கு தெரியும், அது வந்து ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு தெரியும். அப்போ இந்த ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டினா அப்போ இந்த சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி நம்ம சொல்லலாமா. அப்போ டெல்டா கே கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், கேபிட்டல் W இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இதுதான் ஃபார்முலா, அதாவது இதுதான் ஒர்க்குக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் இடையில இருக்கிற தியரம். அதாவது ஒர்க் அப்படிங்கிறது என்னது, சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. கரெக்டு தானே. இப்போ கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். த எக்ஸ்பிரஷன் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் 4.12 சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா. டெல் கேஇ அப்படிங்கிறது சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் த பாடி சேஞ்சஸ் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பாடி. திஸ் இஸ் கால்ட் ஒர்க் கைனெட்டிக் எனர்ஜி. அதுதான் இப்போ ஒர்க் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த கைனெட்டிக் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒர்க் கைனெட்டிக் எனர்ஜி தியரம். ஓகேவா. ஒர்க் கைனெட்டிக் எனர்ஜி தியரம் வந்து வேறு என்னென்னலாமோ சொல்லுது. என்ன அப்படின்னா, இப்போ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த ஒர்க் டன் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா இந்த கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதே வந்து ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா கைனெட்டிக் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போது எந்த ஒர்க் டனுமே நடக்கலை அப்படின்னா எனக்கு அந்த கைனெட்டிக் எனர்ஜியில் எந்த விதமான சேஞ்சுமே இருக்காதுல்ல. அப்போ அந்த பாடி வந்து ஒன்று இந்த பாடி ஹாஸ் மூவ்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ப்ரொவைடட் இட்ஸ் மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ அந்த பாடி வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான ஸ்பீடில் தான் மூவ் ஆகிட்ருக்கும். ஓகேவா. எந்த சேஞ்சும் நடக்கலை. அப்போ எனக்கு நோ ஒர்க் டன்னா நோ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ நோ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜினா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான ஸ்பீடில் இருக்கும், அதோட மாஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.